மெயினாக வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து மெயின் காரணம். ஸோ நீங்கள் நிறைய ஆட்டோ ரிக்ஷா பார்த்துருப்பீங்க. நிறைய மொத்தம் டோட்டலாக ஒரு 8 பிராண்ட்ஸ் இருக்குது. டாப் பிராண்ட்ஸ் கணக்கு பண்ணாலே இந்த டாப் பிராண்ட்ஸில் நிறைய ஆட்டோ ரிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பெருசாக R&D பண்ணாமல் கிட்டத்தட்ட ஆட்டோ ரிக்ஷா இப்போலாம் 4.5 லட்ச ரூபா கிட்ட வந்துச்சு ரேட்டு. ஆனால் டிசைனில் வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஏன்னா டிசைன் ஒருவேளை மாத்தினா நம்ம வெஹிக்கிள் வந்து சேல் ஆகாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைனே மாற்றாமல் இப்போது சில டாப் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. சேம் சிஎன்ஜி எல்பிஜி ஆட்டோ ரிக்ஷா பாடியை அப்படியே எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பாடியை ஒரு வேளை சேஞ்ச் பண்ணாலோ இல்லை R&D பண்ணி டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணாலோ கஸ்டமருக்கு பிடிக்காமல் போயிடுமோ, இருக்கிற டிசைன்லேயே ஒப்பேற்றலாம் அப்படின்ற மாதிரி சில டாப் பிராண்ட்ஸ் வந்து அப்படியே எலக்ட்ரிக்காக மாற்றி கன்வெர்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அது என்னென்ன டாப் பிராண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது என்ன விஷயம்னு. இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் மெயினாக வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் தான். ஆட்டோ ரிக்ஷா டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெட்டல் பாடி, இது வந்து தனித்தனியாக பீஸாக கட் பண்ணி வைக்கல. சிங்கிள் மெட்டல் பாடியிலே டிசைன் பாடியை வந்து கவுடாக பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. மட்கார்டுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக இல்லாமல் இந்த டிசைன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஃப்ரண்ட் நல்ல ஸ்பேசியஸாக நல்ல வைட் ஆங்கிளாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் கண்ணாடி சைடு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் பாடியிலே உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மட்கார்டும் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. வீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி எக்ஸ்ட்ரா எதுவும் உங்களுக்கு வராது. ஸோ இதோட டிசைன்லேயே இன்னும் கருவிடாக பார்த்துட்டு பேக் சைடில் வந்து பாருங்கள். நீங்கள் ஆட்டோ ரிக்ஷாவில் சாதாரண டிசைன் தான் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஆட்டோ ரிக்ஷா எல்லாமே சாதாரண ஆட்டோ. இது எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன், சாதாரண காருக்கும் ஸ்போர்ட்ஸ் காருக்கும் உள்ள வித்தியாசம் தான். இது கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் ஆட்டோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டிசைன் அந்த மாதிரி R&Dயில் இப்போ நம்ம கொடுத்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம், 4 லட்ச ரூபா கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அது டிசைனும் அதுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த ஆட்டோ கொடுத்து நம்ம இவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குகிறோம், இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ லுக் வைஸ்லேயும் யார்கிட்டையும் இல்லாத டிசைனு மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் எந்த ஆட்டோ எடுத்துகிட்டு போய் இந்த ஆட்டோவோட கம்பேர் பண்ணாலும் இதோட டிசைன் வந்து எந்த ஆட்டோவும் பக்கத்தில் கூட வர முடியாது. கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் ஆட்டோ எல்லாமே 4 லட்சம் 4.5 லட்சம் போயிட்டுருக்கு. ஆனால் டிசைனில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஒரு பேட்டரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி சிம்பிளாக 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த வித R&D இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல். இதில் பாருங்கள் உங்களுக்கு இது நான் ஏன் இதை வந்து நான் ஸ்போர்ட்ஸ் ஆட்டோ அப்படின்னு சொல்கிறதுல மெயின் காரணம் இருக்கும். இங்கே பின்னாடி பாருங்கள், டெயில் லைட் சரிங்களா. டெயில் லைட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இது நான் மாடலை பற்றி அப்புறமா ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். மாடல் என்ன, இது ப்ரைஸ் எவ்வளோ வரும், இது மாடல் என்ன, ப்ரைஸ் எவ்வளோ வரும், அதுக்கப்புறம் இதோட பவர் என்ன, இதோட பேட்டரி கெப்பாசிட்டி என்ன, அதுக்கப்புறம் இதில் என்ன மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயம்லாம் அடுத்தது ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் காமிச்சிருங்க, ஓகேவா?